இந்த ஃப்ளிக்ஸ் ஜெட்ஸ் தமிழ் சேனலுக்கு வந்ததுக்கு நன்றி. இந்திய மற்றும் உலக மொழிகளில் உள்ள படம் மற்றும் சீரியல்ஸை அலசி ஆராய்ஞ்சி அக்குவேர் ஆணிவேர் ஆக்கி பார்க்கலாமா வேணாமான்னு நீங்க முடிவு பண்றதுக்கு ஒரு ரேட்டிங் கொடுக்கறது தான் என்னுடைய வேலை. வாங்க இன்னைய வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நாம பார்க்க போறது தண்டகாரிணம் படத்தோட விமர்சனம். இந்த படத்துல கலையரசன், வி.ஆர். தினேஷ், வின்சு சாம், பாலா சரவணன் இப்படி பலரும் நடிச்சிருக்காங்க. இசை ஜஸ்டின் பிரபாகரன், இயக்கம் ஆதியன் ஆதிரை. இந்த படம் எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத மேலே பார்க்கலாம். கதைன்னு பார்த்தா 1980 90களில் நடக்கிற மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. முருகன் இதுதான் கலையரசன் நடித்த பாத்திரம். இவர் பழங்குடியை சேர்ந்தவர். ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்கிறாரு. பல வருஷமாயும் வேலை பர்மனண்ட் ஆகலை. இதனால இவர் காதலியோட திருமணமும் செய்ய முடியல. இவரோட அண்ணன் சடையன் வேடத்தில் வி.ஆர். தினேஷ் நடிச்சிருக்காரு. அவரும் தன்னோட குடும்பத்தோட காட்டையை நம்பி ஒரு வாழ்க்கையை ஓட்டுற மாதிரி தான் நமக்கு காமிச்சிருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் மற்றும் வேற சில கடத்தல் பேர் வழிகளோட இவங்களுக்கு பல முறை தகராறு ஏற்படுது. பிரச்சனை முத்தி முருகனுக்கு வேலை போயிடுது. அதுக்கப்புறம் யாரோ சொன்ன பேச்சை கேட்டு சொத்தையெல்லாம் விற்று பல லட்சங்கள் செலவு பண்ணி எங்கேயோ இருக்கிற ஜார்க்கண்ட் மாநிலத்தில் போலீஸ் வேலை கிடைக்கும் அப்படின்னு நம்பி தம்பி முருகனை ட்ரைனிங்க்கு அனுப்பிச்சு வைக்கிறாரு சடையன். அங்க போனதான் தெரியுது இவங்க பொய்யா ஏதோ நக்சல்னு சொல்லி சரணடைஞ்சா மறுவாழ்வு திட்டம் அப்படிங்கிற பேர்ல சில பேருக்கு கவர்மெண்ட்ல வேலை போட்டு கொடுப்பாங்க அப்படின்னு. வேற வழி இல்லாம முருகனும் இதுக்கு ஒத்துக்கிறாரு. இதுக்கு பயங்கரமான பல பின் விளைவுகளை அவர் மட்டும் இல்ல அவருடைய மொத்த குடும்பமும் அனுபவிக்குது. கடைசியில என்ன ஆச்சு? முருகனுக்கு போலீஸ் வேலை கிடைச்சதா? தன் காதலியோட சேர்ந்தாரா இல்லையா? இதுதான் படத்தோட மீதி கதை. இந்த படத்தோட மிகப்பெரிய ஸ்ட்ரென்த்து இதோடைய ரொம்ப ரியலிஸ்டிக்கான பாத்திரங்கள், சம்பவங்கள். இதுதான் நம்ம ஊர் வனப்பகுதிகள் அப்படின்னு சொல்ற இடமாகட்டும், ஜார்க்கண்ட் மாநில தண்டகாரண்ய காடுகளாகட்டும், இந்த லொகேஷன், கேமரா ஒர்க்கு எல்லாமே சூப்பர் டாப் நாட்ச். இந்த படத்தை பார்க்குற நாமே காட்டுக்குள்ள இருக்கிற ஒரு ஃபீலை இந்த படம் கொடுக்குது. லொகேஷன், சினிமாட்டோகிராஃபி, லைட்டிங் இதெல்லாம் இந்த படத்துக்கு ரொம்பவே பெரிய ஸ்ட்ரென்த்தாக இருக்கு. அதே மாதிரி முருகன், சடையன் பாத்திரங்கள், அவங்களோட குடும்பம், காதல் இதெல்லாம் துளி கூட போலித்தன்மையே இல்லாமல் ரொம்ப தத்ரூபமாக எடுத்திருக்கிறது இந்த கதைக்கு ரொம்பவே மெருகு சேர்த்துருக்கிறதா நான் நினைக்கிறேன். டைரக்டர் மற்றும் டெக்னிக்கல் டீமுக்கு நம்முடைய பாராட்டுகள். கதை ரொம்பவே ஹெவியான ஒரு சப்ஜெக்ட். ரொம்ப இன்டென்ஸா எமோஷனலாவே கதை மூவ் ஆகுது. துளி கூட தேவையில்லாத காட்சிகள்லாம் இல்லாம விறுவிறுப்பா கதை நகருது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வனப்பகுதிகளுக்குள்ள எஸ்பெஷலி லோ லைட்டிங்ல வர பல காட்சிகள் ரொம்பவே அமக்கலமா வந்திருக்கு இந்த படத்துல. நடிப்புன்னு பார்த்தா கலையரசனுக்கு ரொம்பவே நல்ல பாத்திரம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் அவரோட நடிப்பு கொஞ்சம் சுமார், கொஞ்சம் ஆவரேஜ் ரகமாக தான் இருந்ததா நான் நினைக்கிறேன். ஆனால் அவரோட காதலி பிரியாவா வர வின்சு சாம் ரொம்பவே அருமையாக நடிச்சிருக்காங்க. சடையன் பாத்திரத்தில் வர வி.ஆர். தினேஷோட நடிப்பும் ரொம்பவே சுமார் ரகம் தான். மற்றவங்கெல்லாம் கொடுத்த பாத்திரத்தை நல்லாவே நடிச்சு கொடுத்துட்டு தான் நான் நினைக்கிறேன். குறைன்னு சொல்லணும்னா மிகப்பெரிய குறை, ஏன் ஒரு தவறுன்னு கூட சொல்லலாம், இந்த படம் சொல்ற அந்த கருத்து, அந்த மெசேஜ் தான். 1970 80களில் தமிழ் தெலுங்கு மொழிகளில் இந்த நக்சல்வாதம், இந்த வன்முறை இதெல்லாம் ஜஸ்டிஃபை பண்ணுற வகையில் பல படங்கள் வந்துக்கிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நின்று போயிடுச்சு. ஆனால் கடந்த 2-3 ஆண்டுகளாக வரக்கூடிய சில படங்கள், விடுதலை மற்றும் வேற சில படங்கள், இப்போ இந்த படம் திரும்பவும் இதே வன்முறை, தீவிரவாதத்தை ஜஸ்டிஃபை செய்கிற அதே மாதிரி ஒரு மெசேஜை கொடுக்கறது எனக்கு ரொம்பவே தவறான ஒரு விஷயமா படுது. 2025 கிட்டத்தட்ட நக்சலிசம் ஒழிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தருணத்துல, அதுவும் தமிழ்நாட்டில் வன்முறையெல்லாம் சரிதான் அப்படின்னு சொல்ற மாதிரி கருத்துள்ள படங்கள் வர்றது எனக்கு என்னமோ நல்ல விஷயமா தோணவே இல்லை. சரி, இதை ஒரு பக்கத்துல வச்சுட்டு படம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கதை கடைசி வரைக்கும் இழையோடுற ஒரு சோகத்தோடையும் ஒரு நம்பிக்கையின்மையும் தான் மெசேஜாக கொடுக்குது. இந்த ரியலிசம் கொஞ்சம் ஓவர் டோஸ் ஆகிட்ட மாதிரி தான் எனக்கு தோணுது. அதனால பார்க்கறதுக்கு ரொம்பவே கஷ்டமான படம் தான் இது. அப்போ இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமான்னா,
தண்டகாரண்யம் கண்டிப்பா ஒரு பொழுதுபோக்கோ இல்ல டைம் பாஸ்க்கோ பார்க்கக்கூடிய படமே இல்லை. ரொம்பவே நிதர்சனமான சில விஷயங்களை ரொம்ப தத்ரூபமா எடுத்திருக்காங்க. இந்த மாதிரி ஹெவியான சப்ஜெக்டை பார்க்க விருப்பம் உள்ளவங்க இந்த படத்தை பார்க்கலாம். கதையை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு மெச்சூரிட்டி வேணும். அதனால குடும்பத்தோட பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க உங்க சிச்சுவேஷன் படி முடிவு பண்ணிக்கோங்க. இந்த படத்துக்கு நான் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 5 அவுட் ஆஃப் 10 ஸ்டார்ஸ். மீண்டும் ஒரு முறை இன்னொரு விமர்சனத்தோட உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உலகத்தரமான படம் மற்றும் சீரியல்களை நீங்க பார்க்கணுங்கிறதுக்காக பல சினிமா சீரியல்களை பார்த்து அதுலேருந்து சரியானதை மட்டும் அடையாளம் காட்டுறது தான் இந்த சேனலோட குறிக்கோள். நன்றி.